பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். நம்ம தமிழர்கள் எந்த லெவலுக்கு நம்ம தமிழர்களை முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம தமிழகத்தை ஆண்டிக்கிட்டு இருக்கிற ஐயா தெலுங்கர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெலுங்கர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த டிஎம்கே அரசாங்கம் நம்ம தமிழர்களை எந்த லெவலுக்கு முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறதுன்னு ஒரு 2 விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நீங்களே கேளுங்க. ஏன்னா நம்ம தமிழரோட கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் என்ன நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு அப்பா அம்மா இருப்பாங்க. நம்ம அப்பா அம்மா எதுவுமே நமக்கு சம்பாத்தியம் பண்ணி வைக்கலன்னா கூட கடைசி காலத்தில் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடம்புக்கு முடியலை அப்படின்னா நம்ம அப்பா அம்மாவை கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் விடுவோமா? ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ்பத்திரியில் இருப்போம். ஏன்னா அங்கே என்ன சொல்லுவாங்க, டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருப்போம். நம்ம அம்மா யார் கூட இருப்பாங்க? 1000 வேலை இருக்கட்டும், என்ன வேலைன்னா இருக்கட்டும், தன்னோட கணவருக்கு உடம்புக்கு முடியலைன்னா மனைவி என்ன செய்வாங்க? ஒரு 3 நாளைக்கு முன்னால் தான் கணவரோட அண்ணன் இறந்துருக்கார். அந்த துக்கம் மறையத ஒரு 3-4 நாளைக்குள்ளேயே இவருக்கு உடம்புக்கு முடியாமல் அப்போலோவில் போய் சேர்த்துருக்குறாங்க. அப்போ நல்ல மனைவி என்ன செய்வாங்க? ஐயோ நம்ம கணவருக்கு உடம்பு முடியலையே அப்படின்னு சொல்லி கணவரோட கூட இருந்து கணவரை கவனிச்சுக்குவாங்களா? நானும் அவரும் பாகம் 2 அப்படின்னு புத்தகம் வெளியீட்டுக்கு போய் அந்நியார் சொல்கிறாங்க, இவ்வளவு வேலை பொழுவுக்கு மத்தியிலும் தமிழக மக்களுக்காக ஓடி ஓடி உழைக்கும் துணை முதல்வர் எப்படி ஓடி உழைக்காரு? ஒரு நடிகைக்காக தமிழ்நாட்டு மக்களோட வரி பணத்தை கார்ரேஷன் சொல்லி தூர போட்டார். இன்னொரு நடிகைக்கு மலேசியா சிங்கப்பூர்னு சொல்லி வீடு வாங்கி, ஏன்னா இவர் எங்கெங்கெல்லாம் பிக்கினி போகிறாங்கன்னா அங்கங்கெல்லாம் ஒன்று. ஏன்னா தாத்தா வழியில் அப்பா வழியில் புள்ள, இப்போ புள்ள வழியில் இது. அப்புறம் அவங்க தலைமுறையாக இந்த சொல்லியை தானே பார்க்காங்க. அப்புறம் அவங்க ஜீனில் உள்ளது அதான், அவங்க ரத்தத்தில் உள்ளது அந்த இது. அப்படி இவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணினாங்கன்னு கேட்கணும்ல. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி சொல்லுதோம்னு. ஐயா மு க ஸ்டாலினை பற்றியும் அந்நியார் துர்கா ஸ்டாலினை பற்றியும் துணை முதல்வர், ஏன்னா இவர் கட்சியில் அடிபட்டு தொழில்பட்டு ஒரு கிளை செயலாளராக இருந்து அப்புறம் இப்படியே படிப்படியாக முன்னேறி இப்போ துணை முதல்வருக்கு வந்திருக்காருல்ல. ஆனால் இவர் என்ன எனக்கு தெரிஞ்சளவு அரசியலுக்கு வந்து 2019 ஐயா கருணாநிதி அவர்கள் மரணித்ததுக்கு அப்புறம் தான் அவர் அரசியலுக்குள்ளே என்ட்ரு ஆகுதாங்க. அதுக்கு முன்னால் நம்மளை எப்படி முட்டாளாக்குனாங்க? என்னோட குடும்பத்திலேருந்து யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு எத்தனையோ வீடியோக்கள் இருக்குது. ஆனால் நம்ம தமிழர்களெல்லாம் பார்க்கமா இல்லையான்னு தெரியல. நமக்கு என்னைக்கு அறிவு வரும்? அதான் இவன் தூண்டி விட்டுறானே, ஓன் ஜாதியை பற்றி இவன் இப்படி சொல்லுவான், அங்கே 2 முட்டா பையன் இருப்பான், இந்த ஜாதியில் 2 முட்டா பையன் இருப்பான், அந்த ஜாதியில் 2 முட்டா பையன் இருப்பான். இவன் அடிச்சுக்கிடுவான். இப்போ நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டு எங்கே போவோம்? பஞ்சாயத்துக்கு. இவன்கிட்ட போவோம், இவன் பெரிய ஆளாகிடுவான். அப்படித்தான் இந்த டிஎம்கேக்காரன் நம்மளை அடிமையாக வச்சுக்கிட்டே இருக்கான் இன்ன வரைக்கும். நமக்கு என்னைக்கு அறிவு வர போகிறதுன்னு தெரியல. ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உடம்புக்கு முடியலை. காரணம் என்ன சொன்னாங்க? முத்துவோட மரணத்தப்போ ஐயா மு க ஸ்டாலின் முத்து அவர்கள் இப்போ இறந்து ஒரு 4-5 நாள் இருக்கணும். அந்த மறைவுக்கு போய் மு க ஸ்டாலின் இருந்தாராம். ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கலையாம். அதனால எனர்ஜி கம்மியாகி உடம்புக்கு முடியல. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ரைட்டு, ஐயா உங்களுக்கு உடம்பு முடியலல்ல, அப்போ உங்கள் மனைவி உங்கள் கூட தானே இருந்திருக்கணும், உங்கள் புள்ள உங்கள் கூட தானே இருந்திருக்கணும். எவ்வளவு சந்தோஷம்! இதை நான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அதனால் வீண் அவதூறு பரப்புதாங்கன்னு கூட சொல்லலாம். வீடியோக்கள் எல்லாம் நானும் நம்ம தமிழக மக்களை மாதிரி வீடியோக்களில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்நியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ அருமையாக பேசுவாங்கன்னு நான் அந்த வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் எவ்வளவு அருமையாக பேசுனாங்க. எவ்வளவு வேலை பொழுவுக்கு மத்தியிலும் ஐயா இவர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவ்வளவு வேலைப்படுவான். அவ்வளவு வேலைப்படுவும் விட்டுட்டு இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு, ஏன்னா இந்த நூல் வெளியீட்டு விழா என்னென்னா இந்தியா சுதந்திரத்துக்காக எப்படியெல்லாம் போராடினாங்க அப்படிங்கிற வரலாறுல நானும் அவரும் பாகம் 2 பாகம் 1 என்ன நிலமன்னு தெரியல. பாகம் 2 அந்நியாரை உங்கள் கணவருக்கு உடம்புக்கு முடியலை, பாவம் அவரை அப்பளோவில் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு தமிழ் பெண் என்ன செய்வாங்க? ஐயோ என் கணவருக்கு உடம்புக்கு முடியலையே, அவர் ஏற்கனவே வயசான ஆள், ஏற்கனவே முடிகிடியெல்லாம் மாற்றி விற்க வச்சுக்கிட்டு மாற்றிட்டு அலையுது, அப்போ ரத்தத்தை மாற்றி எனத்தையோ காலம் ஓடிக்கிட்டு இருக்கு,
அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் அங்கே ஆஸ்பத்திரிக்கு ஓடுவீங்களா, புத்தக வெளியீட்டு விழாக்கு அவ்வளோ சந்தோஷமாக வருவீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் உங்கள் கணவரோட அண்ணன் இறந்துருக்காரு. ஒரு துக்க வீட்டில் நம்ம தமிழரோட கலாச்சாரம் என்னென்னா, ஒரு 5 நாளோ ஒரு 7 நாளோ ஒரு 16 நாள் கழித்து தான் கணவரோட வீட்டில் உள்ளவங்க எதுனாலும் பண்ண முடியும், நல்லதோ இதோ. ஆனால் நீங்கள் 3 நாளைக்குள்ளேயே அந்த சோழியை பார்த்தீங்க. சரி ரைட்டு, அதனாலும் கணவரோட அண்ணன். ஐயா மு.க. ஸ்டாலின் உங்களோட கணவர் தானே. நீங்கள் சொன்னீங்களே துணை முதல்வர். ஏன்னா அந்த டிஎம்கேல வந்து எவனுமே முட்டாப்பே. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த டிஎம்கே கட்சியை வளர்க்குறதுக்காக அடிபட்டு தோவட்டு இந்த கட்சியை வளர்த்தவன் பூரா உங்களுக்கு கொத்தடிமை. நேக்கா 2019 தாத்தா சாவும் கட்சியில் வந்து இருந்துக்கிட்டு துணை முதல்வர். டிஎம்கேல இருக்கிறவங்க பூரா சோறு சாப்பிட்றவங்கன்னா நீ யோசிச்சு பாரு. காலம் பூரா ஐயா துரைமுருகன் எல்லாம் எப்படி பேசுதாருன்னு தெரியல. ஐயா துரைமுருகன் இருக்காரு, ராசா இருக்காரு, கனிமொழி அக்கா இருக்காங்க, கே.என். நேரு இருக்காரு, தங்கந்தனரசி. ஏன் உங்களுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லையா? துணை முதல்வராக உங்களுக்கு தகுதி இல்லையா? நீங்கள் கொத்தடிமையாக தான் இருக்கணுமா என்ன? நீங்கள் ஒரு தமிழனுக்கு தமிழன் நீ ஒற்றுமையாக இருக்க மாட்டேங்க. ஒரு தெலுங்கனுக்கு போய் நீ அவங்க கூச்சா தூக்கிக்கிட்டு இருக்க. அப்புறம் எங்கே தமிழ்நாடு விளங்கும்? நம்ம ஏன்னா தமிழர்கள் ஒட்டுமொத்த இவங்க தமிழர்களை எப்படி ஒரு முட்டாளை நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஐயா மு.க. ஸ்டாலின் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருப்பாராம், இவங்க வந்து புத்தகம் வெளியிட்டு விடுவாங்களாம். ஏன் ஐயா மு.க. ஸ்டாலின் வந்து குடும்பம் குட்டி இல்லையா? அவருக்கு பொண்டாட்டியோ பிள்ளைகளோ இல்லையான்னு? அப்போ இது எல்லாமே நாடகம். அப்போ ஐயா ஏன்னா நம்ம இப்போ ஒரு 10-11 நாளாக 9 வயசு சிறுமியை ஒருத்தன் கற்பழிச்சு கொண்டு அவ்வளோ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இந்த கேவலங்கட்ட திராவிட மாடல் அரசால். எங்கே போனாலும் இதே கேள்வி. ஐயா 2021க்கு முன்னால் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தீங்க, உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி உங்களோட குறைகளை உங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில் உங்களுக்குள்ள குறைகளை ஒரு கடிதமாக எழுதி தபாலை எழுதி போட்டிங்கன்னா 100 நாளில் உங்கள் குறைகள் நிவர்த்தி செய்யப்படும்னு சொன்னீங்க. 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. எந்த தொகுதியில் அந்த இது இருக்குது? இப்போ திரும்பியும் வந்து 4.5 வருஷமாக உங்கள் கண்ணுக்கு தெரியல. 4.5 வருஷம் கண்ணுக்கு தெரியல. உங்கள் சாதனையே சொல்ல வேண்டிய நீங்கள் 4.5 வருஷமாக என்ன சாதனை பண்ணவனு கேட்டால் ஒரே ஒன்று என்னென்னு, பெண்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பயணம் விட்டோம். எந்த பயணம் விட்ட? பெண்கள் ஏதோ 3 மணி நேரத்துக்கு ஒருக்க சோப்பு டப்பா எனக்கு ஒரு பசை விட்டுக்கிட்டு பெண்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாக பயணம் பண்ணணும். எந்த பெண்கள் எங்கே? நீ கேட்டு பாரு, காரி துப்பிடுவான். அப்புறம் பெண்களுக்கு மாதந்தோறும் நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம். எந்த பெண்களுக்கு? தகுதி உள்ள பெண்களுக்கு. ஒன்றால் நீ வாட்டில் தகுதின்னு சொல்லிட்டு போயிட்ட. 1-2 முட்டாப்பையா குடியாரப்பையா என்ன செய்வான்? அப்போ நீ வேறு ஏதோ தப்பு பண்ணுதுன்னு சொல்லி அந்த பெண்கள் எத்தனை நீ பேப்பரில் இதுலேயும் பார்த்துருப்ப. ஏன் அப்போ நீ 4.5 வருஷமாக வீடு வீடாக வரல, இப்போ இன்னொரு 4-5 மாதம் தான் எலெக்ஷனுக்கு இருக்குங்கன்னா வீடு வீடாக போகிற. அது என்ன சொல்லுதா? உங்களோட குறைகளை போய் கொடுத்தீங்கன்னா 45 நாளில் நிவர்த்தி செய்யப்படும். இதை மக்கள் வந்து விழிச்சுக்கிட்டான். ஏன்னா தமிழர்களை நீ எவ்வளோ நாள் தான் ஒன்றும் முட்டாப்பைன்னு நினச்சிக்கிட்டு இருப்ப? நீ எவ்வளோ நாள் இன்னும் தமிழர்களை முட்டாப்பைன்னு நினச்சிக்கிட்டு இருப்ப? எவ்வளோ பெரிய ஒரு நாடகம் பாருங்களேன். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, உறவுகளை நல்ல யோசிச்சு பாருங்கள். இது எவ்வளோ பெரிய நாடகம். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் வந்து அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருக்காராம். அவருக்கு என்னதோ சரி, அவருக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, 70+, 70 வயசுக்கு மேலே. அப்போ ஏதோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட மனைவி ஐயோ, ஏன்னா அவரோட உடம்பு உன்னால என்னன்னு அவரோட மனைவிக்கு தான் தெரியும். அப்போ அவர் மனைவி கூட இருந்து கவனிச்சுக்கிறது தானே ஒரு தமிழ் பெண்களுக்கு அழகு. அப்போ அந்த அந்நியாரே வந்து அவரோட கணவர் வீட்டுக்கு அவர் கணவரை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகலாம். அப்போ இது திட்டமிட்ட இது. ஏன்னா தமிழர்கள் நம்ம சொல்கிறது எதுவுமே எடுபட மாட்டேங்குது. நம்ம எல்லாம் பொய்யா சொன்னவொடனே எல்லாவங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ எங்கே போனேன், இத்தனை வருஷமாக வராமல் இப்போ எதுக்கு வரான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து அதை விட அந்த 9 வயசு சிறுமியை ஒருத்தவங்க பாலியல் வன்முறை பண்ணி இன்னோட 12 நாளாச்சு இன்னும் கண்டுபிடிக்கலன்னு எல்லாவனும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். வேறு வழி இல்லை. ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு உடம்பு முடியலை, ஏதாவது கேட்டுறாத. சரி, நீ செய்கிற தப்ப திருந்த செய்யக்கூடாதா? நீ செய்கிற தப்ப திருந்தவாது செஞ்சு தொலைய வேண்டியன. அந்நியார அவரும் நானும் புத்தகம் பாகம் 2 வெளியிட்டு விழாவை கொஞ்ச நாள் கழிச்சு நீ வீட்டுக்கு வந்தோன்னே வைக்க வேண்டியன. ஒன்று ஆஸ்பத்திரியில் போட்டுக்கிட்டு மனைவியும் அப்படி சிரிக்காங்க. அதில் அந்த துணை முதல்வர்னு சொன்னோன்னா அவருக்கு சிரிப்பாக பார்க்கணும். அதை இப்போ பின்னாக்க வந்துட்டார் இன்பநிதி. அவர் இதை கழுவி விடுறதுக்கு வேறு இருக்கானுங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுலேயும் நான் ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரைன்னு சொல்கிறேன். மூர்த்தி வருமான வரித்துறை அமைச்சர் வந்து அந்த ஜல்லிக்கட்டு பார்க்கும்போது தொடையை தட்டி விட்டாரா இல்லை வேறு எதையும் பண்ணாருன்னு வேறு எனக்கு தெரியல. உண்மையாக வேறு எதுவும் தெரியல. ஐயா நீ வேறு ஏதாவது நீங்கள் என்ன கோர்த்து விட்றாதீங்க. இந்த மாதிரி நம்ம தமிழக மக்களை வந்து
இந்த டிஎம்கேக்காரன் முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு என் தமிழ் சொந்தங்களே, என் தமிழ் உறவுகளை, நீங்கள் கிறிஸ்டினாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, எந்த மதமாக வேணா இருங்க, எல்லா மதத்துக்குமே நீங்கள் முஸ்லீம்னா பாரதிய ஜனதா கட்சி இல்லை நினைப்பான். எத்தனையோ பேர் இருக்காங்க. சகந்தரலின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஒரு 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 காவல்துறை அதிகாரி கோபாலபுரத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பாதுகாப்பில் இருந்த ஒரு முஸ்லீம் அதிகாரியை அவர் வீடியோவே போட்டார். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு போட்ட 2 நாளில் வெட்டி கொண்டு விட்டாங்க. அவங்கெல்லாம் முஸ்லீம்கள் இல்லையா? இந்த குரூப்பு பூரா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற குரூப்புகள் பூரா நீங்கள் தீவிரவாத நீங்கன்னா ஒட்டுமொத்தம் சமூகமும் இல்லை, அதில் ஒரு 10 பேர், அந்த 10 பேர் அந்த தீவிரவாத செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தீவிரவாதிகளுக்கு இவங்க, ஏன்னா முஸ்லீம்கள் பூரா திருந்துட்டிங்கன்னா, அந்த 10 பேரும் திருந்திட்டிங்கன்னா அப்புறம் இவங்க எப்படி பொழப்பு நடத்துறது? 10 பேர் மிச்சம் 90 பேர் இவன் நம்மளை வச்சு அரசியல் பண்ணால் 90 பேருக்கு புரியும். இந்த 10 பேர் இல்லைன்னா 90 பேருக்கு புரிஞ்சிடும் இவனோட புத்தலாட்டன்னு. அப்போ இந்த 10 பேரை வச்சு தான் இவங்களோட அரசியல், டிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், அப்புறம் வைகோ, இவங்க எல்லாமே அந்த ஒரு 10 பேர் ஒட்டுமொத்த அந்த மதத்தை கெடுக்கிறதுக்குன்னு அந்த 10 பேர், அந்த 10 பேரை வச்சு உங்களோட ஓட்டை வாங்கிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கெல்லாம் பலியாகிறாமல் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் நீங்கள் தயவு செஞ்சு ஆதரிக்கணும். நம்ம தமிழகம் செழித்து நம்ம எப்படி நம்ம மன்னர்கள், நம்மளோட தாத்தாம்பூட்ட ராஜேந்திர சோழன், இப்படி எல்லாம் நம்மளோட மன்னர்கள் எப்படி தமிழை கட்டி ஆண்டாங்களோ, உலகம் பூரா நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் மன்னர்கள் இந்த உலகத்தவே கட்டி ஆண்டாங்க. அது மாதிரி நம்ம தமிழர்கள் எல்லா இடத்துலையும் செழித்து வளரணும்னா பாரதிய ஜனதா கட்சி வந்தால் மட்டும்தான் முடியும். தயவு செஞ்சு அனைத்து என் தமிழ் சொந்தங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளையும் ஆதரிக்கணும்னு உங்களை பணிவன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.